சொன்னதுலேருந்து நம்ம யார் அப்படிங்கிறது இப்போ நம்ம எப்படி இருக்குங்கிறது நம்முடைய வரலாற்றுல இருந்து தான் நம்ம இப்போ இருக்கிற இந்த இடத்துல இருப்போம். ஒருவேளை நாளைக்கு நம்ம எப்படி இருப்போம் அப்படிங்கிறதுக்கும் நம்ம வரலாறு எந்த அளவுக்கு நம்ம பார்த்துக்கிறோம், நம்ம தெரிஞ்சுக்கிறோங்கிறது தான். ஏன்னா 2008 2009 நடந்தது இப்போ எதுக்கு பார்க்கணும்னா இனி எப்படி இருக்க போறோங்கிறதுக்காகவாவது நம்ம அதை தெரிஞ்சுக்கிட்டே ஆக வேண்டியது. தொடர்ந்து இயக்குனர் தோழர் தாசை ஞானவேல் அவர்கள். ரொம்ப நேரம் எடுத்துக்க மாட்டேங்கிற உறுதியோட பேசுகிறேன். தாமதமாக வந்ததுக்காக முதல்ல மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இங்கே வந்துடணும் அப்படிங்கிற ஆவல் மட்டும்தான் இருந்தது தவிர சூழல் ஒத்துழைக்கலை. பட் அதுக்காக தான் வந்தது. மாண்பு மிகுங்கிற வார்த்தையை பல முறை சொல்கிறது உச்சரிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஆனால் இப்பொழுது தான் அதை மகிழ்ச்சியோடு உச்சரிக்கிற ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதனால் அதை இந்த மேடையில் சொல்கிறதில் ரொம்ப மகிழ்ச்சியாக மாண்புமிகு சமூக நீதித்துறை அமைச்சர் தோழர் வன்னியரசு அவர்களுக்கு உள்ளிட்ட எல்லாருக்குமே என்னுடைய வணக்கம். அவர் போய் அமீர் சாரை பார்க்கவே இல்லைல்ல, பார்த்து இதெல்லாம் வேலைக்காகாதுன்னு சொன்னால நான் ஒருத்தன். ஸோ அதிலிருந்து இதை இது பண்ணுற இடத்துக்கு வரேன். ஒரு பத்திரிகையாளனாக அந்த களம் எனக்கு மிக நன்றாக பரிச்சயமானது. மௌன சாட்சின்னு சொல்ல முடியுமான்னு தெரியல, ரத்த சாட்சின்னு கூட சொல்லலாம். ரத்தம் சிந்துகிற பொழுது எதுவுமே சொல்ல முடியாமல் எனக்கு கையில் எழுதுறதுக்கான வாய்ப்பும் சூழலும் இருக்கும், ஆனால் உங்களால் எழுத முடியாது. உங்களுக்கு பேசுவதற்கு நிறைய இருக்கும், ஆனால் உங்களால் பேச முடியாது. அந்த நிலை இப்ப மாறிடுச்சான்னு கேட்டா இன்னும் மோசமா இருக்கே தவிர அது எந்த இடத்துலையும் அது இத்தனை பல ஆண்டுகள் கழித்த பிறகு திரும்பி பார்த்தா கூட அன்று கூட ஏதோ ஒரு வழியில கத்த முடிஞ்சது, இன்னைக்கு அது கூட வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஸோ பத்திரிகையாளராக இருந்த காலகட்டத்தில் மிக நெருக்கமாக அதிகார மட்டங்களில் என்ன நடந்தது, அரசியல் இயக்கங்கள் மத்தியில் என்ன நடந்தது, எதை எழுத முடிந்தது, எதை எழுத முடியவில்லை, இதை வாழ்நாள் என்றையாவது சொல்ல முடியுமா, இப்படியெல்லாம் அதில் இருக்கு. புள்ளப்பூச்சிக்கெல்லாம் கொடுக்கு முளைச்ச காலம் ஒன்று இருக்குன்னா அது ஈழ அரசியல் களம்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இங்க அதுல எப்பவுமே பகை முரண் இருக்கும், அதுல கூட நீங்க பேசிடலாம். நட்பு முரண் ரொம்ப 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 அப்படி ஒண்ணு இல்லவே இல்லை. இங்க நட்பு முரண் ஒண்ணு கிடையவே கிடையாது. நீங்க ஈழ அரசியலை இந்த வெளிப்படையாக பேசவோ விவாதிக்கவான சூழல் இங்க இல்லை. ஏன்னா பகைவாளி எங்கிருந்து அடிப்பான்னு கூட தெரியும். ஆனால் நாம் அது ஒரு சுய விமர்சனமாகவோ அல்லது ஒரு என்ன சொல்றது ஒரு இன்க்ளூசிவ் கிரிட்டிசிசமா எங்கேயாவது அதை மேம்படுத்துறதுக்கு எங்கேயாவது பேச ஆரம்பிச்சா கூட அதுக்கான சூழல் இங்க இல்லை அப்படிங்கிறது தான் இன்னைக்கு வரைக்குமே இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரியான சூழல்ல மிக நேர்மையாக ஒன்றை பதிவு செய்யறது அப்படிங்கிறது எப்படி சாத்தியம் அப்படின்னு எனக்கு தெரியல. அப்படி இருக்கிறது ஒரு கற்பனை உலகம் நான் நினைக்கிறேன். குறைந்தபட்ச நேர்மையை வேணா நம்ம கடைபிடிக்க முயற்சி செய்யலாம். அதுக்கே ரத்தங்கக்கி சாகணும் நம்ம. அந்த இடம் தான் இன்னைக்கு இங்க இருக்கு. ஸோ இந்த பின்னணியில் இதை பற்றி ஒரு நேர்மையான ஒரு திரைக்கதை எழுதப்படுமே ஆனால் எழுதப்படக்கூடிய விஷயத்துக்கான அது ஒரு வணிக சினிமா, அது இண்டிபெண்டன்ட் சினிமா பத்தி நான் பேசல. அதுக்கான களம்ங்கிறது கம்ப்ளீட்டா வேற தான். ஆனால் எந்த மக்களுக்கு நாம பேசுகிறோமோ, எந்த மக்களை நம்ம சென்று அடையணுமோ அந்த வடிவத்துல ஒரு வெகுஜன வடிவத்தில் நின்று நம்ம அதை பேசணும்னா இங்க அதை சிந்திக்கிறதுல ஆரம்பிச்சு அதை வெளிப்படுத்துற வரைக்குமான விஷயங்கள்ல நிறைய தடைகளை சந்திக்க வேண்டியிருக்கும். அண்ட் அது உங்களை இன்னும் சோர்வடைய வைக்கிற இடத்தை நோக்கி நகரும் அப்படின்றது தான் ஏன்னா எனக்கு ஒரு ஈழம் குறித்த ஒரு பத்திரிகையாளர் இருந்த போது நான் பார்த்த சில விஷயங்கள். நான் 2 விஷயத்த பண்றேன். எனக்கு அதனுடைய அங்க என்ன நடந்தது அப்படிங்கிறத விட அதனுடைய விளைவுகள் என்ன அப்படிங்கிறத பத்தி பதிவு பண்றதுக்காக அப்போ ரொம்ப தீவிரமா பத்திரிகை துறை சார்ந்த சில நண்பர்கள்லாம் இயங்கிட்டு இருந்தோம். போர் என்ன செய்யும் நான் ஒரு தொடரை எழுதினேன். போர் என்ன செய்யும் அப்படின்னா ஒரு அம்மாவனுடைய இறுதி கடனுக்கு எங்கோ நாடுகளில் சிதறி இருக்கிற அவங்க பெத்த பசங்க போக முடியாது. அந்த அம்மா யாருன்னா ஒரு பிள்ளை தன்னை காப்பாத்தன்னு 8 பிள்ளை பெற்றிருப்பா. ஆனா அந்த இடத்துக்கு அவன் அம்மா இறக்குற போது ஒரு அனாதை பிணம் போல இறக்க வேண்டிய ஒரு சூழலை போர் உருவாக்கும். எனக்கு மறக்கவே முடியாத என்ன அதிர்வுக்குள்ளாக்குன ஒரு நிகழ்வு எதுன்னு பார்த்தா, நான் மண்டப முகாம் சுத்தி வந்திருக்கேன். அந்த பீரியட்ல பதிவு செய்யற டைம்ல அங்கிருந்து அகதிகள் வந்துட்டே இருப்பாங்க. அவங்க இறங்குற கணத்தை பதிவு செய்யணும்னு சொல்லிட்டு நானும் புகைப்படக்காரரும் ஒரு நாள் காலையில தனுஷ்கோடியில போய் நிக்கிற இடத்துல ஒரு போட் வந்திருக்கு, அங்கிருந்து அகதிகள் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க.
நாங்கள் வந்து அங்கே அந்த வர்ற அந்த கணத்தை எப்படியாவது அது எப்படி இருக்குங்கிறத ரத்தம் மூலம் பதிவு செய்யணும்னு சொல்லி நானும் புகைப்படக்காரரும் நிற்கிறோம். அப்போ நாங்கள் அது இந்த தகவல் தெரியுது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து கடற்படை, இந்திய கடற்படை வந்து ஒரு ஹெலிகாப்டரில் வந்து சுற்றிட்டு வரும். ஏன்னா யாராவது எங்கேயாவது இறக்கி விட்டுருக்காங்களான்னு பார்க்குறதுக்கு அது வேலையாக இருக்கும். மீனவர்கள் அங்கே இருக்கிறவங்கள அவரை அறிவித்த தகவல் கொடுத்து கூட்டிகிட்டு வருவாங்க. இப்போ இதுக்கு வந்திருக்கிறவங்க வந்து சாப்பிடாம வந்திருப்பாங்க, உடை நனைஞ்சிருக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள் இது பண்ணுறதுக்காக சில தன்னார்வ அமைப்புகள் வரும். இந்த மாதிரியான சில ஏற்பாடுகள் அங்கே கண்ணு முன்னால் நடக்குது. தமிழக அரசு அதிகாரிகள் வந்து நிற்கிறாங்க. அப்படி இவங்க வரப்போறாங்கிறதுக்கான சிம்டம் இதெல்லாம். இந்த இடத்துல நிற்குது, நாங்கள் அங்கே நிற்கிறோம். ஒரு போட்டில் வராங்க. அப்போ அந்த ஹெலிகாப்டர் வந்து இந்திய கடற்படை ஹெலிகாப்டர் வந்து ரொம்ப லோவா சுத்தம். அந்த சத்தம் வந்து ரொம்ப இதுவாக கேட்கும், அதிர கேட்கும், வந்துகிட்டே இருக்கும். அப்போ அந்த தன்னார்வ அமைப்புல இருந்து பிரெட்டு இதெல்லாம் எடுத்துட்டு வந்து கொடுக்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பிஸ்கெட்டு இதெல்லாம் வச்சுட்டு நிற்கிறாங்க. அப்படி வர்றப்ப வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஹெலிகாப்டர் சுற்றி வர்றத அந்த தன்னார்வ தொண்டரில் ஒரு பெண் இருந்தாங்க. அவங்க கையில் ஒரு குழந்தை இருக்கு. அதுக்கு ஒரு 4 வயசு அந்த மாதிரி இருக்கலாம். அந்த ஹெலிகாப்டர் பார்த்தோன்னா அதுக்கு அவ்வளோ சந்தோஷம். அது அப்படியே கைத்தட்டி சிரிச்சுக்கிட்டே இருக்கு. நாங்கள் அதை ரசிச்சுட்டு இருக்கோம். ஒரு பக்கம் ஃபோட்டோகிராஃபர்கிட்ட சொல்லி அதை விட ஃபோட்டோ எடுங்க அப்படிலாம் நான் சொல்லிட்டு, ஏன்னா வர வரைக்குமான விஷயங்கள்ல அது பண்ணிக்கிட்டே இருக்கும். அங்கே போட்ல இருந்து இறங்குறாங்க. ஒரு இது தெரியுது, நம்பிக்கையோ ஏதோ ஒரு வந்துட்டோம், உயிரை காப்பாத்திட்டோம்னு வந்து நிற்கிறாங்க. அப்போ ஒரு ஹெலிகாப்டர் சத்தம் வருது. ஒரு குழந்தையோட சத்தம் வீர்னு கத்துது. பார்த்தா போட்ல இருந்து வர ஒரு குழந்தை. அப்போ அந்த அம்மா அந்த குழந்தையை அணைச்சிட்டு சொல்றா, இது நம்மள ஒன்றும் செய்யாதுன்னு சொல்றா. ஒரே ஹெலிகாப்டர் ஒரு குழந்தைக்கு ரொம்ப ஆச்சரியத்தையும் ஒரு மகிழ்ச்சியும் தருது. பக்கத்துல இருந்து ஒரு தீவுல இருந்து வராங்க. அந்த குழந்தைக்கு அது வந்து உயிர் பயத்தை தரக்கூடிய ஒரு விஷயமா மாறுது. ஒரு குழந்தையினுடைய உளவியல்ல இது என்ன மாதிரியான பாதிப்பை ஏற்படுத்தும்? அந்த போர் வந்து ஒரு 4 வயசு 3 வயசு குழந்தையினுடைய மனசுல என்ன மாதிரியான வலியை பதிவு செய்யுது அப்படிங்கிறதுக்கான இந்த மாதிரி ஒரு சீரியஸே பண்ண காலம் அது. ஸோ இப்ப இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வச்சு ஒரு படம் பண்ணலான்னு நானுமே முயற்சிகள் செய்யற இடத்துல அதுக்கு சில ஆண்டுகள் வீணாச்சே தவிர அந்த முயற்சி ஒரு சேர்றதுல போறதுல வரதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு அது இன்னுமே கூட அது இண்டிபெண்டன்ட் படமா பண்றதுக்கு மேபி சாத்தியம் அது. ஆனால் ஒரு வெகுஜன் அதுக்கு ஒரு நாயகர் கிடைக்கிறதோ, ஒரு தயாரிப்பு நிறுவனம் கிடைக்கிறதோ, அது வந்தாலும் சென்சார்ல விஷயங்கள்ல கொண்டு வந்து சேர்க்கிறதோ, அதெல்லாம் வந்து அதுக்கே தனியா நீங்க ஒரு டீம் போட்டு வேலை செய்யணும் அப்படின்னு தோணுது எனக்கு. இந்த சமகாலத்துல எனக்கு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் பதிவு பண்ணிட்டு, ஏன்னா கடந்த காலங்களை குறித்து பேசுவதற்கு திருமுருகன் காந்தி போன்ற களத்திலிருந்து மிக தீவிரமாக செயல்பட்ட நிறைய தோழர்கள் இருக்காங்க. சமகாலத்திலிருந்து அதுவும் ஒரு படைப்பு சார்ந்து இயங்கிட்டு இருக்கிற இடத்துல இருந்து எனக்கு ஒரே ஒரு கருத்தை மட்டும் பதிவு செய்துட்டு நான் விடைபெற விரும்புகிறேன். என்னன்னா, நம்முடைய கருத்துரிமை சார்ந்து இயக்கங்கள் மிக தீவிரமாக செயல்பட வேண்டிய காலகட்டத்தில் நம்ம இருக்கோம் அப்படின்னு எனக்கு தோணுது. எப்படி ஒரு மனித உரிமைக்கான இயக்கங்கள் நிறைய வந்திருக்கோ, அந்த மாதிரி கருத்துரிமையை பாதுகாக்கிற இயக்கங்கள், எல்லா இயக்கங்களும் கருத்துரிமைக்கு பிரச்சனை வரப்போ அவங்களுடைய குரலை தராங்க. ஆனால் அதுக்கு தனித்து இயங்குகிற இயக்கங்கள் இல்லையோ அப்படின்னு தோணுது. ஏன்னா நீங்க இங்க வந்து ஒரு காஷ்மீர் ஃபைல்ஸ் நீங்க எடுத்துட முடியுங்க, அதுக்கு விருதுகள் கிடைச்சிடும் உங்களுக்கு. எங்க ஒரு கேரளா ஃபைல்ஸ் எடுத்துட முடியும். ஆனா நீங்க எந்த காலத்திலையும் இங்க ஒரு ஈழப் சம்பந்தமான ஒரு கதையை எடுத்து அது பேசுற மாதிரியான ஒரு விஷயத்த நான் பொய் பேச விரும்பல, நடந்ததை சொல்றதுக்கு விரும்புறேன். ஆனால் அதற்கான வாய்ப்போ சூழலையோ உருவாக்குற இடத்துல இங்க இல்ல. அது ஈழம் சார்ந்து மட்டும் இல்ல, சாதி சார்ந்து, மதம் சார்ந்து, இங்க எதெல்லாம் நாம் ஒழுங்குன்னு நினைக்கிறோமோ, எதெல்லாம் இங்க இந்த மக்களை பிரிக்கும்னு நினைக்கிறோமோ, எதெல்லாம் ஒரு என்ன சொல்றது, ஒரு சோசியல் ஹார்மனிய, ஒரு சமூக நல்லிணத்தை கெடுக்கும்னு நினைக்கிறோமோ, அதை பற்றி எல்லாம் ஒரு வார்த்தை இங்கு பேசுவதற்கான அனுமதியோ சூழலோ இங்க கிடையாது. ஆனால் அதை கெடுப்பதற்கு நீங்கள் என்ன வேணாலும் பேசலாம். உங்களுக்கு அதற்கான ஒரு ஃப்ரீ லைசன்ஸ் இருக்குங்க. ஸோ அந்த விஷயங்களை இப்போ நம்ம இங்க ஏதோ ஒரு இடத்துல ஒன்று பேசணும்னு வர்றதா இருந்தா நீங்கள் மௌனமா இருக்கிறது சிறந்தது அப்படிங்கிற முடிவை நோக்கி வர்றது. இப்போ இயக்கத்தில் இருக்கிறவங்க தீவிரமா பேசுவாங்க, அதை பத்தி இங்க நான் பேசவே இல்லை. ஏன்னா அதுக்கு இயக்கம் அவங்களை தயார்படுத்தியிருக்கு, அதுக்கு அவங்க தங்களை தயார்படுத்திருக்காங்க. ஆனால் எளிய மனிதர்கள், சாதாரண மனிதர்கள், அல்லது ஏதோ ஒரு வகையில தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்தணும்னு நினைக்கிற படைப்பு சார்ந்து இயங்குறவங்களுக்கான அவங்க தன் கருத்தை சொல்ல வர்றதுக்கு அவங்க ஒரு இயக்கத்திலிருந்து தான் வரணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. இயக்கங்கள் அவங்களுக்கு துணையா இருக்கிறது தான் சாத்தியம் நான் நினைக்கிறேன். ஸோ அந்த வகையில கருத்துரிமை சார்ந்து இயக்கங்கள் வருகிற போது திரைப்படமாக பிறகு திரைக்கதை புத்தகமாக வர வேண்டிய ஆதிரை அந்த மாதிரி இயக்கங்கள் இருந்திருந்தால் அப்படி நடந்திருக்கும். இல்லாததால் அது முதலில் திரைக்கதை புத்தகமாக வந்திருக்கிறது. மிக விரைவில் அது திரைப்படமாக வர வேண்டும் என்கிற விருப்பமும் வாழ்த்தையும் நான் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.